அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆபத்து நிர்வகிக்கும் போது கூடைய பாகிஸ்தானும் சீனாவும் வந்தமை. அதுக்கு பின்னால் இந்தியா பல நாடுகளோட உதவி கேட்டு எந்த நாடு முன் வராத போது அப்போ இந்தியாவுக்கு உதவி செஞ்சது ரஷ்யா. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு இன்னொரு ஆபத்தினாலும் இந்தியாவுக்கு இன்னொரு ஆபத்தினாலும் ரஷ்யாவும் காலநிலையில் வந்து கொண்டிருந்தமை. பாகிஸ்தான் இந்தியா மேலே அனுசரணை பண்ண பார்க்க போது இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு வேட்டை கொடுத்தமை. விடியும் போது நீ அனுசரணை பண்ணினேன் அடுத்த நிமிஷம் பாகிஸ்தான் சொல்கிற நாடே இல்லாமல் போயிடும் என்று. அடுத்து இந்தியா பாகிஸ்தானோட பல நாள் போராட்டத்துக்கு பிறகு பங்களாதேஷ்னு சொல்கிற ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துச்சு. ஆனால் பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை அழிக்கணும்னு நினச்சி அமெரிக்கா அந்த டைமில் பாகிஸ்தானுக்காக கொஞ்சம் விலகி இருந்துச்சு. அந்த டைமில் கொஞ்ச நாள் போகுது இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடாக போகுது. அந்த டைமில் தேவைப்பட்ட பாகிஸ்தான் இப்போ அமெரிக்காவுக்கு தேவைப்படுமா, அரபு நாடுகளின் உதவி தேவையில்லை என்று முடிவு பண்ணிச்சா அமெரிக்கா இஸ்ரேல் எதுக்காக வேண்டி பலஸ்தீன் தாக்கும் போது அமெரிக்கா உதவலை, அங்கே சியா நிர்மாணம் பாதிக்கும் போது உதவலை. அதுக்கான காரணம் என்ன? அங்கே ரஷ்யாவை இன்னொரு பக்கம் அமெரிக்கா தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இந்தியாவில் நட்பு உடையுமா, அங்கே ரஷ்யாக்காக இந்தியா இறங்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். பலஸ்தீன் இன்னமும் அடி வாங்கி இருக்கிற லெபனான், சிரியா போன்ற நாடுகளுக்கு இஸ்ரேல் எவ்வளோதான் அடி கொடுத்தாலும் அது முழுமையாக அழிக்க முடியல இஸ்ரேல். அது உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லோ.